தமிழ் சினிமாலேருந்து ஹாலிவுட் சினிமா வரைக்கும் டைம் ட்ராவலை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு டைம் ட்ராவல், அதாவது நான் மட்டும் இல்லைங்க, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு 1850 காலகட்டத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி போனால் அங்கே ஒரு நாள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், என்கேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1850 நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறீங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஒரு நாள் லைஃப் எப்படி தெரியுமா இருக்கும்? காலைல ஒரு 4:30 மணி to 6 மணி வரைக்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குளிச்சு எந்திரிச்சு கோயிலுக்கு வழிபாடு பண்ண போயிடுவாங்க. குளியல் நீருக்கு நீங்கள் 6 கிணறு தான் நம்பி இருக்கணும். பக்கெட்டோ ப்ளஸ் சோப்பு ஷாம்பு அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாதுங்க. கோவில் வழிபாடு ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு. கிராமங்களில் பெரும்பாலும் மக்கள் கோயிலுக்கு தான் காலைல போயிட்டு இருந்தாங்க. அதை விட்டு விவசாயத்துக்கு போவாங்க. பெண்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலை உணவு தயாரிக்க தொடங்குவாங்க. காலை உணவு 6:30 மணி to 8 மணி வரைக்கும் சாப்பிட்ருவாங்க. சாதாரண கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, கம்மங்கூழ், கஞ்சி இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. சிட்டியில் இருக்கவங்க, அதாவது சிட்டிங்கிறதே அந்த காலத்தில் கிராமம் மாதிரி தான் இருக்கும், அங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, அப்பம் போன்றவற்றை சாப்பிட்ருப்பாங்க. நீங்களும் அதான் சாப்பிட்டாங்க. நாங்கள் போனீங்கன்னா பசும்பால், மூலிகை கஷாயம் இதுதான் அங்கே இருந்துச்சு. டீ அப்படிங்கிற பேச்சே இல்லைங்க. சுக்கு காப்பி அதுதான் அது மோஸ்ட்லி இருந்துச்சு அந்த காலத்தில். வேலை நேரம் பார்த்தீங்கன்னா 8 to 12 வரைக்கும் தான். அப்படி என்னடா வேலைன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? வயலில் விவசாயம் பார்க்குறது, இந்த ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்க்குறது, ப்ளஸ் இந்த கரும்பு பயிர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் சந்தையில், அதாவது மரத்துக்கடியில் போட்டு விற்கிறது. இது ஒரு 12 மணிக்குள்ளே முடிச்சிருவாங்க. அந்த காலத்தில் பெரிய தொழிற்சாலையில் எதுவும் இல்லை. இந்த கையில் செஞ்ச ஒரு சில பொருட்களை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விற்பாங்க. இந்த கோயில் வேலைகள், சிலை செதுக்கள், இந்த மாதிரி தான் ஒரு சில வேலைகள்லாம் இருந்துச்சு. பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகம் முக்கியமாக இருந்துச்சு. மதிய உணவு பார்த்தீங்கன்னா 12 to 2 முடிஞ்சிருங்க. சாதம், பருப்பு, கீரை, பட்டாணி, கறி. செல்வந்தர்கள் வீட்டில் மட்டும்தான் சிக்கன், ஆட்டுக்கறிலாம் சாப்பிட்ருப்பாங்க. விவசாயிகள் உழைக்கும் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பசும்பாலும் நாட்டு வெள்ளம் தான் மோஸ்ட்லி கிடச்சிருக்கு மத்தியான நேரத்தில். அதை விட்டு பார்த்தீங்கன்னா இந்த பழைய சோறுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் சாப்பிட்ருப்பாங்க. நம்ம டைம் ட்ராவல் பண்ணிட்டு போனாலும் அதுதான் அங்கே போய் சாப்பிடணும். மாலை 4 to 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கூடி இந்த பஜனை நாடகம், கதை கேட்டுட்டு இருப்பாங்க. சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிலம்பம், ஜல்லிக்குட்டி, மாட்டு போட்டி இந்த மாதிரிலாம் நடக்கும். சூரியன் மறையிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட் லைட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த காலத்தில் முழுக்க இந்த மெழுகுபர்த்தி மட்டும்தான். இரவு 7 to 9 மணி மின்விளக்கு இல்லாதால மெழுகுவர்த்தி எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா வீட்டில் மக்கள் இருந்திருக்காங்க. சிறப்பான நாட்களில் வேணும்னா தெருக்கூத்து, ஹரிக்கதைகள் இந்த மாதிரிலாம் நடக்கும். கதைகள் பேசிக்கொண்டு பெரியவர்கள் மந்திரங்களும் பழமையான கதைகளும் அந்த காலத்தில் நைட் டைமில் சொல்லிட்டு இருந்திருக்காங்க பெரியவங்க. பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்குள்ளேயே தூங்கிடுவாங்க. 1850 நீங்கள் இருந்தீங்கன்னா அன்னைக்கு உங்ககிட்ட எதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. பாத்ரூம்ங்கிறது இல்லைங்க. சுத்தமான ஆறு அப்படி இல்லாட்டி கிணத்துல தான் போய் குளிக்கணும். கரண்ட் இல்லை. நைட்டு விளக்கு அது மட்டும்தான் இருக்கும். சோப்பு இல்லை. தேங்காய் எண்ணெய், மூலிகை சாறு, மஞ்சள், முள்ளங்கி போன்றவை பயன்படுத்துவாங்க. பயணம் ரொம்பவே சிரமமாக இருந்திருக்கும். அதாவது 2 வீலரு, காரு, பஸ்ஸு, ட்ரெயினில் எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி நடந்தால் போகணும். அப்படி இல்லாட்டி மாட்டு வண்டி அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பணம் எல்லாம் அவங்க மோஸ்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லை. ஒரு பொருளை கொடுத்து பொருளை வாங்கிக்குவாங்க. மோஸ்ட்லி ஒரு சில கைவினை பொருட்களை விற்கும் பட்சத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பணம் மாற்றிருப்பாங்க. நீங்கள் அங்கே டைம் ட்ராவல் பண்ணிட்டு போனாலும் அதுதான். வீடுகள் இயற்கையோட இருந்திருக்கு. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த தென்னை மட்டையில் கீழே விழுது பார்த்தீங்களா, அதையே தூக்கி மேலே கூரையாக போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருந்திருக்கும். பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா தியேட்ரு, ஃபோனு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள், கோவில் திருவிழாக்கள், பாரம்பரிய நாட்டுக்கூத்து, மயிலாட்டம் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் இதுதான் இருந்துச்சு. பெரிய நோய்கள் சரியான சிகிச்சை கிடையாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் இப்போ நம்ம இருக்கிறதுல என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ வேறு லெவலில் ஹாஸ்பிட்டலில் வந்துருச்சு. அப்போலாம் அதெல்லாம் கிடையாது. பெரும்பாலான மக்கள் அப்போலாம் படிக்கவே கிடையாது. மொத்தமாக 1850 நம்ம டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு கிராமத்தில் வாழ்ந்தால் காலையில் பார்த்தீங்கன்னா வேலை, மத்தியானம் சாப்பாடு, சாயந்தர நேரத்தில் திருவிழா, நைட் டைமில் ஒரு தூக்கம், லைட் இல்லாத ஒரு தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும். இதே நகரத்தில் இருந்தோம்னா வர்த்தக வேலை, கோவில், ப்ளஸ் பெரியவர்கள், நீதிமன்ற விவாதங்கள் இந்த மாதிரிலாம் போயிருக்கோம்.
வாழ்வில் மிகவும் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு நெருக்கமாக இருந்திருக்கும். சுகாதார வசதிகள் அப்போ இருந்திருக்காது. சாதாரண மக்கள் கூட அதிக மரியாதையாக பேசியிருக்காங்க. நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, தாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆங்கில மொழியின் தாக்கம் அந்த காலத்துல இருந்திருக்குங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த கம்பெனி, டிக்கெட்டு, ஆஃபீஸ் இந்த மாதிரி சொற்கள் அப்போவே இருந்துச்சுங்களாமா. ரோடு வசதி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. தார் ரோடு வசதியெல்லாம் அங்கே கிடையாது. ஒரு சில பிரிட்டிஷ் அரசாங்கங்கள் அவங்களோட நிர்வாகம் அந்த இருக்கிற இடத்துல மட்டும் கல் ரோடு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மண் ரோடு தான் இருந்திருக்கு. மாட்டு வண்டி, சாரட் வண்டின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இருந்திருக்கு. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகள் எல்லாம் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பலகாரங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா ராகி, இந்த கம்பு சம்மந்தப்பட்ட பலகாரங்கள்லாம் இருந்திருக்கு. டைம் ட்ராவல் பண்ணுறது நிறைய படங்களில் வந்துருச்சு. ஆனால் அங்கே போய் வாழ்கிறதுங்கிறது இப்போ இருக்கவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம்தான். பழகி போன ஒரு பொழுதுபோக்குடன் கூடிய நம்ம வாழ்க்கைக்கு அந்த காலம் கண்டிப்பாக செட் ஆகாது. நன்றி.